வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 26 சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு பலன்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சூரியன் இருக்கும் இடம் 12ஆம் இடம். ராசிநாதன் தான்ப்பா முக்கியம். அவர் 12ல் உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? நீ மறைவில் இருக்கிறாய் என்ற பொருள். வெளியே பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியல, இல்லை நான் செய்கிற முயற்சிகள் எல்லாம் எனக்கு வீணாகிறது. இதுவும் பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தும். புரிஞ்சுக்கலாம். 12ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருக்கும்பொழுது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக திறந்து விட்டுச்சு கேட்டேன். அதே நேரத்தில் 11ஆம் வீட்டில் குரு உங்களை காப்பாற்றுகிறார். நிறைய பிரச்சனைகள் வந்தால் கூட ஏதோ ஒரு சைடில் நமக்கு ஒரு 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 பெரியவர் சொல்கிறார், கவலைப்படாத நான் இருக்கேன். அவருடைய பெயரை சொல்லி கூட நம்ம பழப்பு நடத்தலாம். ஆனால் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு பெரியவர், திறமைசாலி, அறிவு மிக்கவர் உங்களை காப்பாற்றுவார். 11ன்னா நமக்கு மூத்தவர்கள்னு பொருள், காப்பாற்றுவாங்க. 8ஆம் இடத்தில் சனி. நார்மலாக 8ல் சனி இருந்தால் இடப்பெயர்ச்சி உண்டு. இப்போ நிறைய பேர் வெளிநாடு போகணும்லாம் ஆசைப்படுவாங்க. அது போன்ற ஆசைகள் இருந்தால் அது நிறைவேறும். 7ஆம் இடத்தில் ராகு. கணவன் மனைவிக்குள் பிணக்கு, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தள்ளி போகும். நிறைய பிரச்சனைகள்லாம் இதில் இருக்குதான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழிலில் ஒரு திறமையை ஏற்படுத்துவார். வழியே இல்லை, ரோட் பிளாக்கு, வழி கண்டுபிடிச்சி போகலாமா. அது 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரன். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த திரைப்படத்துறை, இந்த டிவி, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வெற்றி வாய்ப்புகளை குறைத்து விடும். இது எப்படி சொல்லலாம்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் கொலாப்ஸுமோ அந்த கதை நடக்கும். ஸோ 8ல் இருக்கிற சனி இஸ் ஆல் த மோர் பவர்ஃபுல். சனியும் சுக்கிரன் பார்க்குறார். அப்போ ஸ்கேண்டல்ஸ் எல்லாம் சிலது ஏற்படலாம், வெளிவரலாம், தொல்லைகள் உண்டு. நமக்கு மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. மடியில் கனம் இருந்தால் சமாளிக்கணும். 11ல் இருக்கிற குரு காப்பாற்றுவார், சமாளிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தன்மையை காண்பிக்கிறது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.